ஹலோ வணக்கம். இன்னைக்கு டாபிக் தட்ஸ் ஹவ். தட் இஸ் ஹவ். அதைத்தான் நம்ம எப்படி எழுதியிருக்கோம், தட்ஸ் ஹவ்னு எழுதியிருக்கோம். இந்த தமிழ் மீனிங் என்ன தெரியுமா? அப்படித்தான் அப்படிங்கிறது தான் தமிழ் மீனிங். இந்த வீடியோ ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறதுனால ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். டெய்லி நீங்கள் இதை மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ண தான் இங்கிலீஷ் உங்களுக்கு ஈஸியாக ஆகும். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் டவுட் வந்துச்சுன்னா இந்த வீடியோவில் கமெண்டில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், அப்படித்தான் அது வேலை செய்கிறது. அப்படித்தான் அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெரியும் தட்ஸ் ஹவ் அப்படின்ட்டு. எல்லாத்துலேயும் அதே தான் வரும். ஓகே, அதனால் இதுக்கு என்ன அது தட்ஸ் ஹவ். தட்ஸ் ஹவ் அது வேலை செய்கிறது. இட்டு வேலை செய்கிறது அப்படிங்கிறதுக்கு இட் ஒர்க்ஸ். ஓகே, தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். வேலை செய்கிறது அப்படின்னா இட் ஒர்க்ஸ். அடுத்தது அப்படித்தான் வாழ்க்கை தொடர்கிறது. எங்க நீங்களா யோசிங்க. அப்படித்தான் வாழ்க்கை தொடர்கிறது. அப்படித்தான் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் போட்டுருவீங்க தட்ஸ் ஹவ். தட்ஸ் ஹவ் போட்டாச்சு. வாழ்க்கைங்கிறதுக்கு என்ன? தட்ஸ் ஹவ் த லைஃப். வாழ்க்கை லைஃப் தொடர்கிறது அப்படின்னா கோஸ் ஆன். அவ்வளோதான். அப்படித்தான் வாழ்க்கை தொடர்கிறது. வாழ்க்கைக்கு என்ன? லைஃபு. தொடர்கிறதுனா கோஸ் ஆன். ஓகேயா? அடுத்தது, அப்படித்தான் நீ அதை செய்ய வேண்டும். அப்படித்தான்ங்கிறதுக்கு உங்களுக்கே தெரியும் தட்ஸ் ஹவ் நீ அதை செய்ய வேண்டும். யூ ஷுட் do it. That's how you should do it. டூனா என்னது? செய்ய. அதை செய்ய வேண்டும். சுட்டுனா வேண்டும். ஓகே, நீனா யூ. அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா இந்த மூணுமே? மறுபடியும் வாசிக்கிறேன். அப்படித்தான் அது வேலை செய்கிறது. தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஓகேயா? அப்படித்தான் வாழ்க்கை தொடர்கிறது. தட்ஸ் ஹவ் லைஃப் கோஸ் ஆன். அப்படித்தான் அதை செய்ய வேண்டும். தட்ஸ் ஹவ் யூ ஷுட் டூ இட். ஓகேயா? இவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? இப்போ அடுத்தது இதே மாதிரியே தான். இன்னும் ஒரு 3. இதை எப்படி நீங்கள் ஃபில்லப் பண்ணுவீங்க, மேக் பண்ணுவீங்க சென்டென்ஸு? இது வேறு ஒன்றும் இல்லை, சென்டென்ஸ் மேக்கிங் தான். கவனிங்க. அப்படித்தான் அவர்கள் வீட்டை கட்டினார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். தட்ஸ் ஹவ். தட்ஸ் ஹவ் இதை எழுதிடுவீங்க. அவர்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன? தே. ஓகேயா? தே வீட்டை கட்டினார்கள். கட்டினார்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன? பில்ட். பில்ட் தி வீடு, ஹவுஸ். பில்ட் தி ஹவுஸ். ஓகேயா? ஈஸியாக இருக்குது பார்த்தீங்கன்னா. அடுத்தது, அப்படித்தான் அது தொடங்கியது. இன்னும் ஈஸி பாருங்கள். இது எழுதலாமா? நீங்களும் சொன்னால் கமெண்டில் எழுதிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா. That's how it
started. That's how it started. தொடங்கியது அப்படின்னா என்னது? started. அவ்வளோதான். அப்படித்தான்ங்கிறது that's how. அடுத்தது அப்படித்தான் நான் அவரை சந்தித்தேன். அப்படித்தான் அப்படிங்கிறதுக்கு that's how. நான் அப்படிங்கிறது என்னது? I சந்தித்தேன் அப்படிங்கிறது met him. அப்படி தான் அவரை நான் சந்தித்தேன். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இந்த வீடியோவில் வந்து that's how அப்படிங்கிறது வாழ்க்கையில் மறக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் இதை லேர்ன் பண்ணிடணும். அடுத்து அப்படித்தான் அவர் விளையாட்டில் வெற்றி அடைந்தார். சொல்லுங்க பார்ப்போம். that's how அவர் he வெற்றி அடைந்தார் அப்படிங்கிறது என்னது? ஒன் விளையாட்டுனா கேம். ஒன் தி கேம். அடுத்தது அப்படித்தான் கதை முடிகிறது. that's how the story. கதைனா என்னது? கதைனா the story ends. ஓகேயா? முடிகிறதுனா ends. அடுத்தது அப்படித்தான் நாம் மற்றவர்களை நடத்த வேண்டும். that's how we னா என்ன? நாம். should நடத்த வேண்டும் அப்படின்னா we should treat others. othersனா என்ன? மற்றவர்களை. ஓகே, othersனா மற்றவர்களை. that's how we should treat others. அடுத்தது அப்படித்தான் விபத்து நடந்தது. that's how the accident. விபத்துனா என்னது? the accident happened. நடந்ததுன்னா happened. the accident happened. அடுத்தது அப்படித்தான் அவள் அவர்களின் நம்பிக்கையை பெற்றாள். that's how அவள்னா என்ன? she பெற்றாள் அப்படிங்கிறதுக்கு gained. அவர்களின் their நம்பிக்கை trust. that's how she gained their trust. ஓகே, ட்ரஸ்ட்னா என்னது? நம்பிக்கை. அடுத்தது அப்படித்தான் அவர் டாக்டர் ஆனார். சொல்லுங்க பார்ப்போம். that's how he became past tense doctor. that's how he became doctor. ஓகேயா? இது வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். அப்படித்தான் நாங்கள் பணத்தை சேமித்தோம். அது ஒன்று. அப்படித்தான் அவர்கள் உணவை சமைத்தனர். இது ரெண்டையும் நீங்கள்
ஆன்சரை எழுதி கமெண்டில் போட்டு விடுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள்.